அதான் நீ திறந்து விட்டல, நான் என்ன பண்றேன்னு பாரு. இவளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஏய் பட கேட்டியா? உன்னால எங்களுக்கு எவ்வளவு அசிங்க பாரு. உன்ன ஐயோ, அதே மாதிரி காலிங் பெல் அடிக்குதே. இன்னைக்கு சத்தம். நாங்க தெரியும், நீங்க பக்கத்து வீட்ல தானே இருக்கீங்க, நான் பாத்திருக்கேன். யாரு? அந்த புது வீட்டுக்கு குடி வந்திருக்கவங்க. ப்ளவுஸ் எங்க தைக்கிறீங்க? நல்லா இருக்கே. தேங்க்ஸ் மா. நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கோம். சொல்லுங்க. இந்தாங்க. என்னங்க இது? விண்கல். என்னது விண்கல்லா? உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடிய குறி பார்த்து அடிச்ச ஏவுகணை. எங்க வீட்டு பொண்ணா? அஞ்சலி, ஏய் அஞ்சலி, இன்னைக்கு சம்மாடி வாங்க போறேன். இங்க வா. என்ன மம்மி? இவங்க வீட்ல கல்லெறிஞ்சியா? அம்மா, இவதாமா என்ன இந்த கல்லால அடிக்க பார்த்தா. ஏய் என்னடி பண்ண? அது வந்து இதான் நடந்துச்சு. அஸ்வந்த் என்ன ரொம்ப வெறுப்பேத்துனானா, அதான் அவனை கல்ல தூக்கி அடிச்சேன். அது தெரியாம உங்க ஜன்னல் கண்ணாடி மேல பட்டுருச்சு. சாரி ஆண்டி. வெள்ளையா தூக்கிட்டு இப்படி போய் சொல்றேன். ஆண்டி, நான் ஒண்ணு வெறுப்பேத்துறா, இப்ப வேணும்னேதான் ஆச்சா. ஆண்டி, அவன் பொய் சொல்றான். அவளை பேச சொல்றாதீங்க. பொய் சொல்ற அவர் ஜூடி சூப்பர். ஏன்டா இப்படி பொய் சொல்ற? நீ பேசாத ஆண்டி. அவளை முட்டு போட சொல்லி தலையிலேயே கொட்டுக, அப்பதான் ஏமாண்ட அடிச்சிரும். ஏய், உன் தலையில தான் அடியே படலையே, அப்புறம் எப்படிடா உனக்கு மண்டை வலிக்கும்? மம்மி, அவதான் தப்பண்ணா. நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? ஆண்டி, நீங்க அவளை அடிங்க. மம்மி வேண்டாம் மம்மி. ஆண்டி, மம்மியை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஆண்டி. இது கண்ணாடி உடைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். டூ லேட். ஆண்டி, நீங்க கச்சேரி ஆரம்பிங்க. நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க. மம்மி, இவளுக்கு அடி வாங்கினாதா அறிவு வரும். ஆண்டி, நீங்க கொட்டுங்க. அஸ்வந்த், உன் மேலதான் கல்லு படல, அப்ப ஏன்டா என்ன அடிக்க சொல்ற? பட்டுதா என் மன தைச்சுக்குள்ள, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். ப்ளீஸ் வேண்டாண்டா, எங்க அம்மா பயங்கரமா அடிப்பாங்கடா. ஏய், நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆண்டி, நான் 1 2 3 நீங்க கொட்டுங்க. வேணாம் மம்மி, ப்ளீஸ் மம்மி, வேணாம் மம்மி. வா. கோவம் பார்க்காத. தப்பு தப்புதான். 2 3 அந்த போச்சே. ஏய், ஷ். ஏய், என்னடி இவனை கொட்டிட்ட? தப்பு பண்ணிட்டமா. உன்னை கொட்டி இருக்கணும். எல்லாம் நீ குடுக்குற செல்லம். எதுக்குங்க இவனை அடிச்சீங்க? உங்களுக்கு இவனை பத்தி தெரியாதுங்க. அவன் யார கெட்டவன்னு சொல்றானோ அவங்க நிச்சயமா நல்லவங்களா தான் இருப்பாங்க. இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி இவனும் பொறுக்கும் போது வாளோடயே பிறந்துட்டான். அதை வெட்டி விடலான்னு பாக்குறோம், எங்களால முடியவே இல்ல.
பத்த வச்சுட்டே பரட்ட யூடியூப் ப்ரூட்டஸ். நான் இல்லடா. என்னடா பாக்குற? அஞ்சலி கிட்ட சாரி கேளு, இல்ல இங்கே உன்னை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன். ஆண்டி இவன் நம்ம முறைக்கிறான். எப்பவுமே இவன் தான் எல்லாரையும் சீண்டி வம்பு கிழப்பான். கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு இவ்வளவு வெறுப்பேத்திருக்கானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியான கிங்கம். என் பொண்ணு பண்ணதும் தப்புதான். என்னதான் இருந்தாலும் அவ கல் எடுத்து அடிச்சிருக்க கூடாது. கண்ணாடி மாத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு நாங்க வாங்கி கொடுத்துறோம். ஐயோ என்னங்க நீங்க? நாங்க அதுக்காக வரல. பாவம் குழந்தை லவ் பேர்ட்ஸை எவ்வளவு ஆசையா வளர்த்திருப்பா. அத போய் இவன் திறந்து விட்டுட்டானே. ஆமா ஆண்டி, நான் ஆசையா பேர் வச்ச வளர்த்து பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போயிடுச்சு. மம்மி அதுக்கு பேர் வச்சாலே சோறு வச்சாலான்னு கேளுங்க. வாய் மூடு. நீ வா அஞ்சலி, நான் உனக்கு லவ் பேர்ட்ஸ் வாங்கி தரேன். தேங்க் யூ ஆண்டி. மம்மி இவள கொஞ்ச நேரம் எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. முதல்ல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விடுவோம். இல்லனா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. மம்மி நான் அந்த ஆண்டி வீட்டுக்கு போகட்டுமா? தேங்க் யூ மம்மி. உட்காருங்க. இதுதான் எங்க வீடு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ஆண்டி. சரி, அஞ்சலி பாப்பா சமத்தா அஸ்வந்த் கூட விளையாடிட்டு இருப்பீங்களா? ஆண்டி வந்துருவேனா? அம்மா அவளை எதுக்குமா நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்த? அப்படியே போட்டனா? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. அவ கெஸ்ட் இல்லமா, பெஸ்ட். ஆண்டி நான் வேணா எங்க வீட்டுக்கே போயிடுறேன். கிளம்பி காத்தோட்டோம். டேய் வாய மூடு. இனிமே அஞ்சலி பாப்பா எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், சரியா? சரி ஆண்டி. அதுக்கு முதலாளி ஒத்துக்குவேன். முதலாளியா? யார் அது? நான் தான். ஆண்டி நாங்க வந்தது அஸ்வந்த்க்கு பிடிக்கல. எப்படி பிடிக்கும்? ஸ்கூல்ல நீனும் நானும் எலிவிஸ் வீட்டுக்கு வந்தா ஃப்ரெண்ட் ஆயிருவா. ஏய் வாய மூடுறா. சும்மா வீட்டுக்கு வந்த பொண்ண பயமுறுத்திட்டு இருக்க. இனிமே நீங்க 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. கை கொடுங்க. Come on. இனிமே நீங்க 2 பேரும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், சரியா? சரி, நீங்க பேசிட்டே இருங்க. நான் போய் உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரேன். என்ன எங்க அம்மா வச்சு நைஸா ஃப்ரெண்டா விளையாட பாக்குறியா? நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த? நானா வந்தேன், ஆண்டி கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். கூப்பிட்டா விளையாடிட்டே வந்துட்டியா? வேணா வலிக்குது என்னை விட்டுன்ற, அதான விடவே மாட்டேன். இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. ஏ அஸ்வந்த் வாங்க. என்ன டாடி? டேய் அந்த குட்டி பொண்ணு உன் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஸ்டேஜ் ட்ராமா பண்ண பொண்ணு தானே? ஆமா டாடி, அதே பிசாஸ் தான். பேர் அஞ்சலி. போய் அவளை தொலைத்துங்க டாடி. நம்ம வீட்டு ஜன்னக்கடையை வச்சுட்டா. அவ எனிமி. எனிமியா? ஆமா, அவ மூச்சு நல்லா பாருங்க. டேய் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா நம்ம போய் பேசலாம். முடியாது டாடி. நீங்க வேணா அவகிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகுங்க. நான் போய் கேக் சாப்பிட போறேன். அவளுக்கு நான் தரவே மாட்டேன். போங்க. டேய் 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 டேய். ஹாய் அஞ்சலி.
ஹாய். வாங்க. நீங்க இங்க பக்கத்து வீட்ல தான் இருக்கீங்களா? என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க அஸ்வந்தோட டேடி தானே? ஆ, ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீங்க என்ன இப்பதானே பாக்குறீங்க, ம், ஆனா நான் உங்களை எப்பவோ பார்த்துட்டேன். எப்போ பார்த்தீங்க? நீங்க உங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கல்ல, ஆமா. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், கலக்கிட்டீங்க. நான் உங்களுக்காக கை தட்டி விசில்ல அடிச்சேன் தெரியுமா? டாடி, இதே டயலாக் தானே என்கிட்ட சொன்னீங்க? சரி, உங்க டாடி என்ன பண்றாங்க? சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க அங்கிள். ஆ, மம்மி? ஹவுஸ் ஒய்ஃப். ம். எங்க அஸ்வந்த் உங்ககிட்ட சண்டை போறானா? ஆமா அங்கிள். போட்டு கொடுக்குதா? டாடி போட்டோம் உனக்கு இருக்கு. ம். சரி, நீ கவலைப்படாத, நான் அவகிட்ட பேசுறேன். ம்? யார் பேசினாலும் அவன் கேட்க மாட்டான் அங்கிள். என்ன இனிமையா தான் நினைப்பான். அவன் கொஞ்சம் அப்படிதாம்மா. நீ அமைதியான பாப்பாவா இருக்கியா? அதான் சார் உன்னை ஃபுட்பால் மாதிரி ஆடணும்னு பாக்குறாரு. நீயும் அவன்கிட்ட சண்டை போட்டு பாரேன், அப்படியே ஓடி போயிடுவான். நிஜமாவா அங்கிள்? நிஜமாடா? நீங்க எனக்கு டாடியா இல்ல அவளுக்கு டாடியா? இருங்க, கேக் சாப்பிட்டு வரேன். என் வீட்ல என் தங்கச்சி பாப்பாவை என் கூட விளையாட விட மாட்டேங்கிறாங்க அங்கிள். எந்த ஃப்ரெண்ட்ஸையும் என் கூட விளையாட விட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? ஆமா அங்கிள். வீட்டில் எப்போவுமே நான் தனியாக தான் இருப்பேன். ஏமா அப்படி? ஏன்னா சொல்லுமா. ஏன்னா நான் கௌதம் அப்பாக்கும் பிரியா அம்மாக்கும் பிறந்த பொண்ணு இல்லையா, காவ்யா தான் பிறந்தாலாம். என்னை தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்களாமா. என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள். பாட்டி என்னை திட்டும் போதெல்லாம் இதை சொல்லி தான் திட்டுவாங்க. இதுவும் பையன்தான் இருக்கும். அவ்வளோ போய் நம்புறீங்களே. இவ்வளோ அழகான குழந்தைக்கு இப்படி ஒரு கஷ்டமா? நீ அடாப்டட் சைல்டா? ஏற்கனவே என்ன வீட்லயும் திட்டுவாங்க. அஸ்வந்தும் என் கூட சண்டை போடுறான். நான் யார் கூட போய் விளையாடுவேன் அங்கிள்? நீங்களே சொல்லுங்க. நீ கவலைப்படாதடா, அஸ்வந்த் இனிமே உன்கிட்ட சண்டை போடவே மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். ம்? நிஜமாவா அங்கிள் சொல்றீங்க? நிஜமா தான்டா. என்ன நம்பிக்கை இல்லையா? கை நீட்டுங்க. ப்ராமிஸ். இப்போ ஓகேவா? ம். சரி, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு கண்ணாமூச்சி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கண்ணாமூச்சி விளையாட ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ். அப்புறம் பீச்சில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பீச்சில் விளையாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மழையில நனைகிறது பிடிக்கும். ஜோன்னு பெய்கிற மழையில் நனையிறது ரொம்ப பிடிக்கும். சினிமா பார்க்கறது பிடிக்கும். அப்புறம் சினிமா பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்வீட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டாடி
என்னடா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் உங்ககிட்ட விட்டு போடுறான் அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படிலாம் இல்லை அங்கிள். நீ பேசாத. நீ சாப்பிடுதானே எங்க வீட்டுக்கு வந்த. சாப்பிட்டு ஒழுங்கு மரியாதையா உங்க வீட்டுக்கு ஓடி போயிரு. டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அஞ்சலி கிட்ட இனிமே நீ சண்டை போடக்கூடாது, புரியுதா? ஹீரோட சண்டை போட்டானே ஆகணும். அப்ப சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றியா? டேய் இனிமே அவகிட்ட சண்டை போட்ட மண்டையிலே கொட்டுவேன். எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஆமாடா, நீ ஹீரோ இல்ல வில்லன். அதனால தான் நாங்க எல்லாரும் அஞ்சலி பாப்பாக்கு சப்போர்ட் பண்றோம். அஞ்சலி வாங்க. சாப்பிடுங்க. தேங்க்யூ ஆண்டி. மா வாசனை தூக்குது. குடுமா. டேய் நீ தான் வேணான்னு சொல்லிட்டல. இப்ப வேணும்னு தோணுது கூட. அப்பனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட அஞ்சலி கையில கட்டு. முடியாதுமா. இது எப்பவுமே எனக்கு எனிமிதான். அப்படியா? அப்படின்னா இனிமே இந்த வீட்ல இருக்கிற சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம்ஸ் எதுவுமே உனக்கு கிடையாது. எல்லாமே அஞ்சலிக்கு தான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பின்ன உனக்கு அதெல்லாம் வேணும்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட அஞ்சலி கையில கட்டு. உனக்கு பீட்சா, பர்கர் எல்லாமே வாங்கி தரேன். இல்லன்னு வச்சுக்கோ, உனக்கு வெறும் தயிர் சாதம் தான். அம்மா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதம்மா. அப்போ கட்டு. சும்மா தின்னிட்டே இருக்க. கை நீடு. அந்த கை. இப்போ வந்து அஞ்சலி அஸ்வந்த்க்கு கட்டுவாங்க. நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட கட்டிட்டா நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவேனா? நீ எப்பவுமே எனக்கு எனிமி தாண்டி. அஞ்சமா, யாரோ ஒரு பேரண்ட்ஸ் வந்து பென்சில் பாக்ஸோட வெளில நிக்கிறாங்க. என்ன கிளாஸ் என்ன பேருன்னு கேட்டு கொடுத்துருங்க. சரிங்க மேடம். ஐயோ சந்தோஷ். பென்சில் பாக்ஸ் இல்லைனா குழந்தைய திட்டுவாங்களே. வள்ளி கூட இன்னைக்கு வரலையே. இப்ப யார் அனுப்பி சந்தோஷ் கையில இருந்து பென்சில் பாக்ஸை வாங்குறது? ஐயோ டெஸ்ட்டுக்கு வேற டைம் ஆச்சே, என்ன பண்றது? நான் அகைன் கால் பண்றேன். யா அஞ்சமா அஞ்சமா. ஏய் நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? எங்க டாடி பென்சில் பாக்ஸை வச்சுக்கிட்டு வெளியில வெயிட் பண்றாராம். அதை வாங்கிட்டு வந்து என் கையில கொடுங்களேன். நான் என்ன பண்றேன், அதில் இருக்க பென்சிலு, ஷார்ப்னரு, குட்டி ஸ்கேல்லாம் எடுத்து உங்க கையில கொடுத்துட்றேன். என்னது? அதெல்லாம் இல்லைனா டெஸ்ட்டில் சொல்ல மாட்டாங்க. நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அஸ்வந்த் அப்படிலாம் பண்ணக்கூடாது கண்ணா. ஐயோ அஞ்சமா, 4 பேர் நல்லா இருக்கும்னா எதுவுமே தப்பு இல்லை. 4 பேரா? ஆமாம், மிஸ் நடிச்சா கஷ்டப்பட்டு நீங்கள், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அப்புறம் நான் எக்ஸாம் எழுதுறோம்ல, நம்ம 4 பேர் நல்லா இருக்கலாம்ல. அது
அதனால தான் அந்த பாக்ஸை காலையிலே விட்டுட்டு வந்தேன். என்னது வேணும்னே நீ விட்டுட்டு வந்தியா? அது சீக்கிரம் அஞ்சம்மா, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்போ நீங்க டக்குன்னு போய் பக்குன்னு அதை வாங்கிட்டு வந்துருங்க. அதை மட்டும் வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுங்க. கில்லி விஜய் மாதிரி நான் எப்படி எஸ்டேப் ஆறேன்னு பாருங்க. ப்ளீஸ் அஞ்சம்மா. தங்கம், என்கிட்ட நீ என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, ஆனா இது மட்டும் வேண்டாம். என்னால முடியாது, என்ன மன்னிச்சுக்கோ. அஸ்வந்த், வாட் ஆர் டூயிங் யோ? உங்க அப்பா எனக்கு கால் பண்ணிட்டாரு. ஐயோ. Go, get your pencil box and come. Yes, miss. Go. டாடி, டேய் நீ இன்னைக்கு எக்ஸாம் எழுதல? உன்னை யாரா இங்க வர சொன்னா? அஞ்சம்மா தான் எல்லாத்தையும் சொல்லிச்சு, அதான் நான் வந்தேன். அஞ்சம்மாவா? அஞ்சம்மா தெரியாது உங்களுக்கு? யார் அது அஞ்சம்மா? மம்மி எனக்கு எப்படி வீட்லயோ அதே மாதிரி தான் அஞ்சம்மா இருக்கு ஸ்கூல்ல. எனக்கு இங்க எல்லாமே அவங்க தான். உனக்கு தனியா சேவை செய்யறதுக்குன்னே ஸ்கூல்லயே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கியா? டாடி, நான் பார்த்தாலே அஞ்சம்மா பயப்படுறாங்க. என்னடா சொல்ற? முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிஹேவியர் எடுங்க டாடி. அஞ்சம்மா அஞ்சம்மான்னு சொல்ற, என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்ற, ஆனா ஆளையே காணுமேடா. நேரா அஞ்சம்மா வந்து இந்த பென்சில் பாக்ஸை வாங்கியிருந்தா நான் எப்படி எக்ஸாம் எழுதிருப்பேன் தெரியுமா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, நடிக்காதடா. என்ன தெரியும்? இந்த பென்சில் பாக்ஸை வேணும்னே கார்ல விட்டுட்டு வந்தது எக்ஸாமை கட்டடிக்கணும் தானே? எனக்கு நல்லா தெரியும்டா. ஐயோ, கரெக்டா சொல்றாரு. டேய் உனக்கு நான் அப்பன்டா, கூடி. கேடி வேலை செய்யறதுல உங்க அம்மா மாதிரியே இரு. டாடி, கண்ட நேரத்தெல்லாம் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுன்னு சொல்லுவீங்க, இப்போ கார் திருப்பிட்டு வந்து இந்த பாக்ஸை கொடுக்குறீங்க, அதெல்லாம் நியாயமா? போடா போ, சீக்கிரம் போய் நல்லபடியா எக்ஸாம் எழுது போ. நீ பண்ண வேலைக்கு நான் எங்க போய் எக்ஸாம் எழுதுவேன்? எல்லாம் போச்சு. போடா. அப்பப்பா, இவனை ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதே. அஞ்சம்மா, வாங்கிட்டு வந்துட்டீங்களா தங்கம்? என்ன அதை இப்படி போயிட்ட? சாரிடா தங்கம், போ, என்கிட்ட பேசாத. உன்னாலதான் செல்லம் நான் என் சந்தோஷ இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றிடா தங்கம். என்னாச்சு உங்களுக்கு அஞ்சம்மா? ஒன்றும் இல்லை செல்லம், நீ போய் நல்லா எக்ஸாம் எழுது. என்ன? போ அஞ்சம்மா, என்கிட்ட பேசாத. அஸ்வந்த், அஸ்வந்த் நில்லு. அஸ்வந்த், நீ தானிட தங்கம் என் உலகமே. உன்கிட்ட பேசாம நான் எப்படிடா இருப்பேன்?